வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த நிதியை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், உதயநிதி பேசின சனாதனம் கொள்கையை பற்றி பேசின அந்த ஒரு விஷயத்துக்கு கோர்ட் என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதையும் தாண்டி விசிக கட்சியினர் மாமூல் வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செக்மெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சனாதனத்தை பத்தி பேசின உதயநிதியோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறத அந்த விஷயத்த பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க மலேரியா, கொசு, டெங்கு அப்படிங்கிற மாதிரி கொரோனா இதையெல்லாம்ங்கிற ஒழிக்கிற மாதிரி இந்த சனாதன தர்மத்தையும் ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வீடியோவால், அந்த ஒரு பேச்சால தான் இங்கே பல மாநிலங்கள்ல வந்து அவரு மேலே பல கேஸ்கள் தொடுக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். அதை எல்லாத்தையும் உதயநிதி அவர்கள் ஒரே கோர்ட்டில் எனக்கு கொண்டு வந்து தாங்க, நான் கேஸை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணியிருந்தாரு. ஆனால் அதுக்கு கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, அப்படியெல்லாம் முடியாது, நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனோ இல்லை சாதாரண ஆளோ இல்லை, நீங்கள் ஒரு கட்சியில் பொறுப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசணும், அதனால பின்விளைவுகள் என்ன, இதெல்லாம் பேசலாமா, எதையாச்சும் யாரையாச்சும் பாதிக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் பேசணும். அதனால நீங்கள் பேசுனது தப்பு, அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அந்தந்த மாநிலத்தில் போய் தான் ஃபேஸ் பண்ணணும் அந்தந்த கேஸையும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவு சொல்லிருச்சு. ஸோ இதை இவர் ஒவ்வொரு மாநிலங்களாக போயிட்டு இனிமேல் இந்த கேஸை எல்லாத்தையும் சால்வ் பண்ணியே ஆகணும், இல்லை இவர் மேலேயும் மேல்முறையீடு பண்ண போகிறாரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே அவருடைய அப்பா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீனவர்களுக்காக, அதாவது படகு சேதமாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உதவி தொகையாக ஒரு 5 லட்சம் கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு செக்கையும் ஒரு மேடையில் கொடுத்தாங்க. ஆனால் அதை வாங்கின ஒரு நபர் மறுபடியும் பக்கத்துலேயே கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னு பல பேர் பல விதமாக சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு 5 லட்சம் தரணும்னு சொன்னாங்க, ஆனால் அதில் 2 லட்சம் தான் எழுதியிருந்துச்சு அப்படின்னு அவர் செக்கை ரிட்டர்ன் பண்ணதுக்கு எல்லாரும் கதை கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்ட்டு அந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணாரு பார்த்தீங்களா, அவரே மறுபடியும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அதில் பேர் தப்பாக இருந்துச்சு, அது என்னுடைய பேர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அவங்க மறுபடியும் என்னுடைய செக்கை மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னது. ஸோ அதோட சொல்லி முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, இங்கே அவர் யார் மேலேயும் சந்தேகப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார். எங்களுடைய குடும்பம் முழுக்க எல்லாருமே திமுக சப்போர்ட்டர்ஸ் தான், அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல போய் இங்கே இவரும் கடைசியை காசு கொடுத்து செட் பண்ண ஆளா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நின்றுச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, ஆனால் அந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. சரி, அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் கட்சி தொடங்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்க. அந்த விஷயமா எல்லாரும் போயிட்டு கேட்டப்ப எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் 5 தொகுதியில் போட்டி போட போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிருபர் என்ன கேட்டார் அப்படின்னா, அவர் படத்தை, அதாவது அவருடைய படம் ஒன்று நடித்து வெளியாக ரெடியாக இருக்கிற சரக்கு அப்படிங்கிற ஒரு படம் ஏன் இன்னும் வெளியாகலை அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, இங்கே திரையரங்கை ஏன் இன்னும் சொல்லப்போனால் சினிமா இண்டஸ்ட்ரியை இங்கே ஆள்ற கட்சி ஆக்டோபஸ் மாதிரி அவகச்சு வச்சுருக்கிறாங்க, எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதனால் என்னோட படத்தை அவங்க வெளியே வர்றதுக்கு தாமதப்படுத்துகிறாங்க, தடையாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உதயநிதியும் போய் பார்த்தேன், பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அது இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் எங்களுடைய முழு ஃபோக்கஸும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தான் இருக்குது அப்படின்னு அவர் ஆணித்தனமாக சொல்லிட்டாருன்னே சொல்லலாம். சரி, அதுக்கடுத்ததாக இன்னொரு விஷயம், கூட்டணியிலேயே இருந்துக்கிட்டு கூட்டணிக்காரங்களை திட்டுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு செயலும் இங்கே நடந்திருக்கு. அதுவும் யாருக்கு பார்த்தீங்கன்னா, சொல்கிற மாதிரி திமுகவுக்கு தான். இந்த வீடியோ திமுகவுக்கு எதிரானது அப்படின்னு நினச்சிக்கோனா, ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அதை சார்ந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. சரி, யார் என்ன அப்படி பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் ஒரு பிரமுகராக இருக்கிறவர் தான் ராவுத்தர் இப்ராஹிம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த போதைப் பொருள் விஷயத்துக்கு பின்னாடி டிஎம்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே உளவுத்துறையாக இருக்கிறவங்கள ஏன்
இன்னும் அந்த செய்தியை அவங்களுக்கு கொண்டுட்டு போல. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள கூட்டிக்கிட்டு ஸ்பெயினுக்கு அங்கேயும் சுற்றினா இங்கே நடக்கிற விஷயங்களை யார் பார்த்து சொல்ல முடியும்? இங்கே உளவுத்துறை எதுக்கு ஸ்பெயினுக்கெலாம் போணுச்சு? இங்கே இருந்திருந்தால் இந்த ஒரு விஷயத்தை அலாட் பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காங்கிரஸில் இருந்துக்கிட்டு சொன்ன அந்த ஒரு ரீசன் தான். இப்போ என்னன்னா, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணி, இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு காரணம் கூடிய ஒரு 50% கண்டிப்பாக அதில் ஸ்டாலின் அவருடைய பங்கு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸில் இருந்துக்கிட்டே எதுக்கு இவரை இப்படி சொல்லணும்? அதுக்கு எல்லாருமே முட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இவர் ஏன் இவ்வளோ ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னார்? ஒருவேளை இவருக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு தெரியல. அதையும் தாண்டி நாளைக்கு இஷ்யூ ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தள்ளியே இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரா அப்படிங்கிற வகையிலும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே விசிக கட்சிக்காரங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் ஏரியாவில் ஒரு கடையில் இருக்கிற கடையில் போயிட்டு எங்களுக்கு டொனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு வேணும் 50,000 அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லிட்டாங்களாட்டுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கைகலப்பு பேச்சுவார்த்தைலாம் ஆயிடுச்சாட்டுது. இந்த ஒரு பதிவை நியூஸ் சேனலில் போட்டிருக்கிறாங்க. நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனலோ நம்மள மாதிரின்னு இல்லை, ஸோ அதிகமாக தீர விசாரிக்காமல் இருக்கிற யூடியூப் சேனலில் போட்டால் அது ஒரு இஷ்யூங்க. அது பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு சேனல், நியூஸ் சேனலில் போட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே நிறையா தொலைக்காட்சிகள் முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் உண்மையை மட்டும்தான் அதுக்கு முட்டு கொடுப்பாங்க. உண்மையான செய்தியை இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க? இதுக்கு முந்தைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பியூட்டி பார்லரில் போய் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை பேக்கரியில் போய் கேட்குறதா இருக்கட்டும், பரோட்டா கடையில் போய் கேட்குறது, இன்னும் பிரியாணி கடையில் போயிட்டு அண்டாவை தூக்கிட்டு வந்த கதையாக கூட இருக்கட்டும், இங்கே நிறைய கதைகள் திமுகவுக்கு பெரிய வரலாறே இருக்குது. இது மாதிரி அதே வரிசையில் இந்த ஒரு விஷயமும் போய் சேருது. இங்கே விசிக அப்படிங்கிறது தனி கட்சி இல்லைங்க, இது திமுக கூட ஒன்றி இருக்குது. அப்படிங்கிறனால அவங்களுடைய சப்போர்ட்டும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு நியூஸ் சேனலும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை திமுக கொண்டுட்டு போய் சேர்க்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு பலமாக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 2024 விட்டு தள்ளுங்க, இது ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பெருசாக இல்லை. ஆனால் அதையும் தாண்டி 2026 பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பண்ணுற செய்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே, அதாவது ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட எல்லா கட்சிகளுக்குமே பின்னடைவை தள்ளும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பார்வை. இதையும் தாண்டி இங்கே நான் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியும் பல தரப்புல இருந்து எல்லாரும் இங்கே 2026 பேஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க, வரப்போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இங்கே பயங்கரமான அடி விழுவதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய அடியாக விழுவதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால தான் செய்கிற ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம செய்கிற செயல் மற்றவங்க புகழாமல் இருந்தால் கூடயும் பரவாயில்ல, ஆனால் குறை சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரும் தேர்தலில் உங்களுடைய ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதனால தான் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையை மீறி இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் அடக்கி தான் ஆகணும். அப்படி அடக்காமல் போனால் உங்களுடைய கட்சியே உங்களுடைய கையை மீறி போயிடும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தனமான செய்தியும் கூட. ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அதையும் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.